அனைவருக்கும் வணக்கம். கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கப்படும் கேரளாவில் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் அதிகம் உள்ளன. ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள படகு வீடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விருப்பமானது. சுற்றுலா பயணிகள் மூலம் மாநிலத்தின் வருமானமும் அதிகரிக்கிறது. ஆனால் அழகான அந்த படகு வீடுகளில் இரண்டு பக்கங்களும் உள்ளது அதிர்ச்சியான செய்திதான். அதாவது, படகு வீடுகளை மூலதனமாக வைத்து சிலர் விபச்சார தொழில் செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கைக்குள் போட்டுக்கொண்டு விபச்சார தொழிலில் கொடிகட்டி பறக்கின்றனராம் அவர்கள். இதன் மூலம் பல ஏக்கர் நிலங்கள் சொத்துக்களையும் வாங்கி குவித்துள்ளனர். இவர்கள் ஏஜெண்டுகளை நியமித்து கல்லூரி பெண்களை கவர்ந்து பாலியல் தொழிலுக்கு இழுத்து விடுகின்றனர். இவர்களின் வலையில் கல்லூரி மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி மாணவிகளும் சிக்குகின்றனர். இந்த மாணவிகளை அரபு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தாக்குகின்றனர். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி போலீசில் புகார் தெரிவித்ததை அடுத்து இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அரபு நாட்டு பயணியிடம் 3 நாட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட 20 வயதான இளம்பெண் அந்த பயணியின் தொல்லை தாங்க முடியாமல் ஓடி வந்துவிட்டாள். அந்த பெண்ணுக்கு 45,000 ரூபாய் கொடுத்துள்ள நிலையில் ஏஜெண்டுகளின் கைக்கு போனது போக அந்த இளம்பெண்ணுக்கு வெறும் 10,000 ரூபாயை மட்டுமே கொடுத்து ஏமாற்றியுள்ளனர். இந்த ஒரு பெண் மட்டுமல்லாது நூற்றுக்கணக்கான பெண்கள் இவ்வாறு ஏமாற்றி பாலியல் தொழிலுக்குள் தள்ளப்படுகின்றனர் என்பது ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இங்கு வரும் பயணிகள் மூலம் இந்த இளம் பெண்களுக்கு நோய் பாதிப்பும் ஏற்படுகிறது. 50% கமிஷன் கிடைப்பதால் ஏஜெண்டுகளும் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவிகளில் பலரும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த தொழிலில் சிக்குகின்றனர். ஆலப்புழா மாவட்டத்தில் மட்டும் 1860 பாலியல் தொழிலாளிகள் உள்ளனர் என்று கணக்கில் தெரிய வந்துள்ளது. இதில் அதிக அளவில் மாணவிகள்தான் உள்ளனர் என்பதுதான் அதிர்ச்சியளிக்கும் உண்மை. நன்றி.